இந்த ஆண்டின் முதல் பாதியில் 6000த்திற்கும் மேற்பட்ட மலேசியர்கள் சிங்கப்பூர் குடியுரிமை பெறுவதற்காக தங்களின் மலேசிய குடியுரிமையை விட்டுக் கொடுத்துள்ளனர் என்று உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். ஜூன் 30ஆம் தேதி வரையில் மொத்தம் 6060 பேர் இவ்வாறு செய்துள்ளனர் என்று அவர் நாடாளுமன்றத்தில் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டு சிங்கப்பூருக்கு குடியுரிமை பெற 16,930 மலேசியர்கள் தங்களின் குடியுரிமையை துறந்தனர். இது 2023இல் 11,500ஆக இருந்த எண்ணிக்கையுடன் ஒப்பிடும்போது ஒரு குறிப்பிடத்தக்க அதிகரிப்பாகும். கடந்த ஆண்டுகளின் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் 2019இல் 13,362 பேர், 2020இல் 5,591 பேர், 2021இல் 7,956 பேர், மேலும் 2022ஆம் ஆண்டில் 5,623 பேரும் தங்களது மலேசிய குடியுரிமையை துறந்துள்ளனர். 2015 முதல் 2025 வரை சிங்கப்பூர் குடியுரிமைக்கு விண்ணப்பித்த மலேசியர்களின் எண்ணிக்கை குறித்து கோத்தா பாரு நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோஸ்ரீ தக்கியுடின் ஆசான் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் இந்த பதிலை கொடுத்துள்ளார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.